சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இடைத்தேர்தல் மற்ற மாநிலங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அதே சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்படலை. அதுங்களுக்கு முன்னாடி காலியாக அறிவிக்கப்பட்ட தொகுதிகள் கூட அறிவிக்கப்படலை. எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய பின்னணி எப்படி புரிஞ்சுக்கணும்? தேர்தல் ஆணையம் ஒரு வேடிக்கை பார்க்குது இந்த அரசியலை. ஏன்னா இங்கே இன்ஸ்டால்மெண்ட்டில் ராஜினாமா பண்ணினே இருக்கிறாங்க. தனித்தனியாக நடத்த முடியாதுல்ல. மேபி அவங்களுக்கு என்ன தகவல் வந்திருக்கும், இன்னொரு 5 பேர் ராஜினாமா பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க, அது வெயிட்டிஷில் இருக்கிறாங்க, அதுவும் சேர்த்து வைக்கலாம். இல்லை கோர்ட்டில் இருக்குது மேட்ரு, என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் இன்னைக்கு இப்போ இந்த தேதிக்கு அறிவிப்பு வந்திருக்கணும். ஏன்னா 1-2 தொகுதிக்குன்னா வரலை அப்படின்னும் போது தாவேகா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மத்திய அரசு உங்களை பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இவங்களை தப்பு பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக விடுறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். என்னடா அதிமுக ரியாக்ட் பண்ணல, திமுக பெருசாக ரியாக்ட் பண்ணல, தேர்தல் ஆணையம் பெருசாக இது பண்ணல, பிஜேபி இன்னும் கண்டுக்கலைன்னா புதுசு தப்பு பண்ணட்டும், ஒரு 6 மாதம் எவ்வளோ தப்பு பண்ணுறாங்களோ தப்பு பண்ணிட்டோம், அப்புறம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மாட்டாமல் தமிழ்நாடு அரசியலும் மாட்டி விட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேந்த முழிக்க போகிறாங்க. அதான் நடக்கும். ஏன்னா ஒரு சைடு பொழுதுக்கும் அரசியல் 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 பேசிக்கொண்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் இவங்க அவங்க தாக்குறது, அவங்க இவங்க தாக்குறது, இதே போயிட்டு இருக்குது. இப்போ மக்கள் நலனை, மக்களுக்கு என்ன செய்தி, மக்களுக்கு என்ன நன்மை நீங்கள் பண்ண போகிறீங்க? 2 மாதம் ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட. எங்கே ஒரு திட்டம் இல்லை, ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு விஷயம் எதனா சொல்லிக்கிற மாதிரி ஒரு மாற்றத்துக்கு உண்டான அறிகுறி? ஒரே ஒரு விஷயம், ஊழல் இப்போ பயந்து லஞ்சம் பயந்து அதிகாரி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு நற்செய்தி வருது. சரி, அட்லீஸ்ட் அதுலையாச்சும் முழு கவனமாக செலுத்தி இந்த டிவிஎஸ்சி இன்னும் துரிதப்படுத்தி இன்னும் லஞ்சம் வாங்குற அதிகாரினா இன்னும் ரைடு விடுங்க, அக்ராஸ் ஸ்டேட் கண்டமேனிக்கு அரெஸ்ட் பண்ணுங்க. அரசு ஊழியர் யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க அது மாதிரி எதனா ஒன்று பண்ணுறீங்க, தொடர்ச்சி பண்ணுறீங்கன்னா நம்ம அதை அட்லீஸ்ட்டு தூக்கத்திலேயாச்சும் சரி ஓகே இன்னைக்கு இதை நல்லா செஞ்சுருக்கிறாங்க, இதை பாராட்டி பேசிட்டோம்னா, பாராட்டி பேசலன்னா கூட வாய்ப்பு கொடுக்க முடியாத ஒரு அரசு தான் இந்த அரசு. உண்மையிலே இப்போ உள்ளபடியே இப்போ என்னை என் கேஸ் எடுத்துக்கோங்க. பொழுதுக்கும் இவங்க பண்ணுற இந்த கேவலமான அரசியலே தான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் ஒரு பத்திரிகையாருன்னா ஒரு நடுநிலையா ஏன்னா ஒரு 2 விஷயம் நல்லது பேசணுன்னா தாவேக்காக்கு என்ன இருக்குது ஏன்னா காட்ட சொல்லுங்கள். ராஜ்மோகன் ஒரு சிலது பண்ணார், பேசியாச்சு. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடங்களில் போயிட்டு விஜய் சார் ஃபோட்டோ, விஜய் சார் பாடல்லாம் போட்டு சொல்லி கட்சி கொடியெல்லாம் வச்சு அதை குடிச்சோராக்கிட்டீங்க, நாசம் பண்ணிட்டீங்க. அந்த கலாச்சாரத்தையும் மோசமாக்கிட்டீங்க. ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு அமைச்சர் ஒரு சிலதை மாற்றணும், ஒரு சிலது சரி பண்ணணும்னு ஊழல் அட்லீஸ்ட் என் துறையில் இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு சிலது பண்ணார், கெட்ட பேர் ஆகிப்போச்சா? கோயிலில் ரமேஷ் போய் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. நேற்று கூட ஏதோ ரமேஷ் மெயில் ஐடி எதுவும் ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. இந்த மெயில் ஐடிக்கு கோயிலில் எதனா தப்பு தண்டா நடக்குது அப்படின்னா எனக்கு மெயில் அனுப்புங்க அப்படின்னு. இப்போ அதெல்லாம் பேசு பொருளாக இருக்கா, இல்லை 2 விஜயபாஸ்கர் தாவேக்கால சேர்ந்தது பேசு பொருளாக இருக்கா? விஜயபாஸ்கர்கள் சேர்ந்தது இந்த 2 விஜயபாஸ்கர் என்ன 2 ஊரா? ஒன்று கரூர், இன்னொன்று விராலிமலை, 2 தொகுதி. தமிழ்நாட்டு பூரா கோயில் இருக்குது. தமிழ்நாட்டு பூரா ஜனங்க கோயிலுக்கு போகிறாங்க. தமிழ்நாடு பூரா இருக்கிற கோயிலில் தப்பு தண்டா எதனா இருந்தால் எனக்கு மெயில் அனுப்புங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அமைச்சர் சொன்ன செய்தி வந்துச்சா? ரமேஷ் சொன்ன செய்தி வெளில பெருசாக வந்துச்சா, இல்லை இந்த செய்தி வந்துச்சா? நாட்டு மக்களுக்கு எது தேவை? இப்போ இன்ன விதமான அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மதுரையில் வைகை ஆற்ற போய் இவர் கவர்னர் பார்த்தாரு, ஆய்வு பண்ணார். அப்புறம் ஒரு சில தரவெல்லாம் கேட்டால் உடனே இதுக்கு தமிழக வெற்றி கழகத்தை நம்ம மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியுமா? மீடியா ஏதாவது விசிபிலிட்டி, எதுக்கு விசிபிலிட்டி கொடுக்குறாங்களோ அப்படி தானே போகும். மீடியா ஆமாம் என்ன பண்ணுறது, தமிழக வெற்றி கழகம் கதவுக்கு 6 மணி நேரம் பப்ளிசிட்டி லைவ் கொடுத்த ஊர் தான் இது. விஜய் சார் காரில் போகிறாருன்னா அரை நாள் ஓட்டின ஊர் தான் இது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்ப விஜயும் இந்த டிவிகே கட்சியும் மட்டுமே சொல்லிட முடியாதுல்ல குறை. ஏங்க மொத்தமா கட்சி பாலிடிக்ஸ் ஒரு பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமா ஒரு மட்டமான அரசியல் சூழ்நிலை நிலவுதுன்னு நான் சொல்ல வரேன். மொத்தமா ஒரு அரசியல் மட்டமா போகுது. இப்ப நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கெல்லாம் கூடி இப்போ உட்காந்து பேசி மகாபலிபுரத்தில் என்ன அப்படியே மாறிடுச்சு. இப்போ வைகோ இப்படி கருப்பு துண்டை போட்டு பேசிட்டு அந்த கூட்டத்தில் உட்காந்து என்ன மாறிடுச்சு இப்போ தமிழ்நாட்டு அரசியலில்? என்ன இப்போ நீங்கள் பண்ண அரசியலில் ஒரே ஒன்று தான் கண்டுபிடிப்பு, ஒரு எம்எல்ஏக்கு 30 கோடியிலேருந்து 50 கோடி பேரன்றது தெரிய வந்திருக்குது, அவ்வளோதானே? சரி, உங்கள் எம்எல்ஏக்கு அவ்வளோ வேலை, அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் விலையே இல்லையா? அவங்களாம் நான் அண்ணாடா காசியா? அவங்களாம் இத்து போனவங்களா? ஒன்றுமே கிடையாதா? இப்போ இன்னைக்கு காலையில் ஒன்று பார்த்தேன், நாம் தமிழ் கட்சியில் ஒரு ட்விட்டர் ஹேண்டில் ஒருத்தர் வண்டியில் போகிற மாதிரி பழைய இரும்பு பாத்திரம், பித்தளை, பேரிச்சம், அலுமினியம், தகர டப்பாலாம் இங்கே வாங்கப்படும் சொல்லிட்டு ஏதோ தாவேக்கால இருக்கிறவங்க விஜய் சாரை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுன்னு போகிற மாதிரி இவர் விளம்பரம் போடுறாங்க, ஒரு ட்விட்டர் ஹேண்டில் போடுறாங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே இதெல்லாம் கொஞ்சம் இதாக, எனக்கு பார்க்கும்போது ஒரு சங்கடமாக இருக்குது. ஒரு முதலமைச்சர் 1000 இருந்தாலும் இல்லையா, முதலமைச்சர் ஏதோ இரும்பு கடை காயலாங்கடையில் இந்த ஈயம் பித்தளை போடலையோ அது மாதிரி இப்படியெல்லாம் வருது.
அப்புறம் இன்னொரு ஒரு காணொளி பார்க்குறேன், வாஷிங் பவுடர் நிர்மா பூரா எல்லா ஏதோ அந்த அந்த விளம்பரம், வாஷிங் பவுடர் நிர்மா விளம்பரம் போட்டு ஐயா விஜயபாஸ்கர் இதெல்லாம் தலையில் எது துண்டு போட்டுன்னு அப்படியே உள்ளே போய் குதிக்கிறாங்க மிஷினுக்குள்ளே குஸ்ட்டு வெளில வரும்போது தாவேக ட்ரெஸ் போட்டுன்னு வெளில வராங்கலாம். அந்த கரகரெல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த அரசியல் இந்த மாதிரி மீம்ஸ் வர்றதுக்கு, இந்த மாதிரி விளம்பரமோ இந்த மாதிரி கிண்டல் கீழ்விட்டு வர்றதுக்கு யாரு காரணம்? இந்த மாதிரி நையாண்டி வர்றதுக்கு இதுவா எதிர்பார்க்குறாங்க ஜனங்க? இபிஎஸ் கூட தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். இபிஎஸ் எதுக்கு காரணம்? அவருக்கு கட்சியை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட வைகை செல்வன் வெளியேறாரு. வெளியேறவங்க அங்க போறாங்க. இல்லை, வைகை செல்வன் நம்ம பெரிய அப்படியே போர்வால் அறுத்து தள்ளிடுவார் அவரு. இன்னும் வைகை செல்வன் என்ன பெரிய போராட்டம் சிறை நிரப்பெல்லாம் பண்ணாரு. ஏங்க இபிஎஸ் வந்து இன்னைக்கு தேதியில் இபிஎஸ்ஸை குறை சொல்கிறவங்க, நான் சொல்கிறேன், நீங்களாம் வந்து நல்ல அரசியல்வாதியாக இருந்தால் அவர் ஊழல் பண்ணிகிட்டு இருந்தார்ல, ஊழல் குற்றச்சாட்டு ஆளாச்சுல்ல, அன்னைக்கு பேசியிருக்கணும். 4 வருஷம் பொத்தனாப்பில் அமைதியாக இருந்துட்டு எங்கள் எடப்பாடியார் சொல்லி பேசிட்டு இன்னைக்கு ஒரு கட்சி தோத்த உடனே ஏங்க சரி இபிஎஸ் சரியில்லை, அமைதியாக இருந்தால் என்ன? இபிஎஸ் சரியில்லை, நீங்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் தானே, நீங்கள் நல்ல அரசியல் பண்ண வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு விட்டு வர்றீங்க? சும்மா இபிஎஸ் சரியில்லை, இது வந்து அதாவது ஒரு 4 பொய் வச்சிருக்கிறாங்க, அதையே திருப்பி வெக்கம் இல்லாமல் பேசுறது. இபிஎஸ் சரியில்லை, இபிஎஸ் சரியில்லை, இபிஎஸ் சரியில்லை இப்போ தான் தெரியுமா? எத்தனை பேர் ஏன் இப்போ இவர் செங்கோட்டையன் போனப்போ எல்லாம் வந்து ஒரு 3-4 பேர் தானே பண்ணீங்க, அன்றைக்கி வைகை செல்வன் கேட்க வேண்டியதானே, ஆனால் இது இங்கேலன்னா அங்கே போய் முடியும்னா வேறு மாதிரி பிரச்சனை வரும்னு. அப்போது என்ன நினச்சிங்க எல்லாம், ஒருவேளை இவர் திருப்பி முதலமைச்சராக வந்துட்டா நம்ம எதுக்கு பகச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாக அமைதியாக இருந்து அதிகாரத்தில் எதனா பார்த்து செய்வாங்க அப்படின்னு அதெல்லாம் ஆசைப்பட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அதிகாரம் அவருக்கு கைக்கு வராது, அவர் ஆட்சியில் இல்லை, முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பு இபிஎஸ்க்கு அடுத்த 5 வருஷம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போன பிறகு, அங்கே 10 காசு வருமானம் வராதுன்னு தெரிஞ்சவொடனே ஆளுக்கு முதுகில் குத்துறீங்க. இதானே நடக்குது. இதுக்கு ஏதோ வேறு ஏதோ பேரெல்லாம் வச்சுக்கிட்டு கட்சி போகிற போக்கு சரியில்லை, என்ன கட்சி தானே போகிற போக்கு சரியில்லை, எல்லாருக்கும் தொழில் இருக்குதுல்ல சொந்தமாக, தொழிலை பார்த்துட்டு கட்சியில் அமைதியாக இருங்க கொஞ்ச நாளைக்கு. இப்போ உங்களுக்குலாம் என்ன தொழில் நான் கேட்குறேன். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அரசியல் ஃபுல் டைமு, அதுக்கு ஊழியம் வருது, உண்டி கொடுக்குறாங்க, மாதம் சம்பளம் கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, உங்களுக்கெல்லாம் சொந்தமாக தொழில் இருக்கும்ல. இந்த தொழில் பாருங்கள், ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு நாட்டில் அக்கிரமம் நடக்குது, அநியாயம் நடக்குது, அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை, வாய் இல்லை, வழி இல்லை. இபிஎஸ்சி சரியில்லையா? இதுதான் இப்போ பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில். இபிஎஸ்சி எத்தனாவது முக்கிய தலைவர் இன்னைக்கு தமிழக அரசியலில்? 3வது தானே. 3வது சரியில்லைன்னு 300 பேர் டெய்லி 300 பேர் போய் சேர்ந்து நிற்பீங்களா தாவேக்கால? என்ன விதமான வாதம் இது? வருமானம் இருக்காது, வாய்ப்பு இல்லை, அதனால் எங்கே 10 ரூபா வருமோ அங்கே போகிறீங்க சொல்லிட்டு போங்களேன். ஆனால் அதிமுக சரியில்லை, அதிமுக அழிஞ்சு போச்சு, இபிஎஸ்சி சரியில்லை, இபிஎஸ் நட்டாத்தில் விட்டா இபிஎஸ் ஒண்டி தான் காரணமா? நீங்களாம் யாருமே ஊழலே பண்ணலையா? இபிஎஸும் காரணம் அப்படின்னாலும் பரவாயில்ல, இபிஎஸ் தான் காரணம்னா நீங்களாம் யார்? அப்போ ஏன் டிடி தினகரன் நம்ம வெளில அமைச்சப்போ எல்லாம் கம்பெனி தானே இருந்தீங்க, எல்லாம் கூட தானே கையெழுத்து போட்டிங்க. செயற்குழு பொதுக்குழு குரூப்பில் அப்போ பாட்டிலெல்லாம் அடிச்சிங்கல்ல ஓபிஎஸ் மேலே. அப்போல்லாம் நல்லா இருந்ததா? சரி, வைத்தியலிங்கம் போய் திமுகவில் சேர்ந்தார், கும்பலாக ஒரு 30 பேர் புரட்டு போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி இபிஎஸ்ஸா இல்லைங்க இவரையாச்சும் சேர்த்துக்கலாங்க, எதனா ஒன்று பண்ணிங்களா? அப்போது எதுக்கு நமக்கு வம்பு? அவர் கோபமாக இருப்பார், ஏன்னா இது பண்ண நமக்கு எதுவும் முக்கியத்துவம், உங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கல, காசு கொடுக்கல, வருமானம் இல்லை, வழி இல்லை, இதுதான் காரணம். அங்கே போனால் எல்லாம் 5-3 நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிடுறாங்க. நிறைய பேர் போனவங்க அவங்க வான்னு கூப்பிடுறாங்க, போன்னு போயின்னு இருக்கிறீங்க. இதில் எங்கே இந்த இபிஎஸ் சரியில்லைன்னு வந்துச்சு? சரி, விளக்கத்தை சொல்ல வேண்டியதுதானே, மனுஷன் சரியில்லை அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசிச்சு சொல்லுவீங்களா? இதெல்லாம் வந்து இதுதான் சொல்கிறேன். இப்போ நம்ம பேசினதுல இது 3 நிமிஷம் வேஸ்ட்டா? வைகை செல்வன் இப்போ கட்சியில் இருந்தா என்ன, இல்லாட்டின்னா என்ன? வைகை செல்வன் யார்? முன்னாள் அமைச்சர், சென்னை சூப்பர் கிங்ஸ் காரர், மெயின் போலரா, பேட்ஸ்மேன். அதனாச்சும் ஏதோ ஒரு 10 இளைஞர்கள் பேசுவாங்க, ஓகேப்பா இவர் வந்து சூரியகுமார் யாதவை விட பயங்கரமாக ஆடுவார்ப்பா, இவர் அப்படியே ஸ்பின்னு போட்டார்னா ரவீந்திர ஜடேஜா மாதிரி அப்படி குத்தி அப்படி டர்ன் ஆகும், அது வச்சுருக்கேன். யாராவது 10 பேர் பேச போகிறாங்களா? இளைஞர் மத்தியில் தெரியுமா நீங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? அரசியலே தெரியாமல் மூல செலவையாகி வேறு ரேஞ்சில் படம் ஓடிட்டு இருக்குது. நீங்கள் என்னன்னா நான் போகிறேன், இவர் போகிறாரு, அவர் போங்க. இல்லை, ஒரு மிகப்பெரிய கட்சி ஒரு அழிவை நோக்கி போகுது, அதனால என்ன இல்லை ஒரு கவலைப்பட வேண்டிய சூழ்நிலையில் நீங்களும் இல்லையா? எதுக்கு? அவங்களுக்கே கவலை இல்லை, மக்களுக்கு கவலை இல்லை. அதிமுக இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மக்கள் கவலைப்படல, அதிமுக இப்படி போகுதுன்னு அதிமுக தலைவர்கள் கவலைப்படல,
அதிமுக இப்படி போகுதுன்னு முன்னாள் அமைச்சர்கள் நல்லா வசதியாக மாண்புமிகுன்னு இருந்தவங்க கவலைப்படல. இப்போ நீங்களும் நானும் பத்திரிகையாளர்கள் கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இபிஎஸ் ஒண்டி தான் இதெல்லாம் காரணமா? நீங்களாம் இல்லையா? இப்போ விஜயபாஸ்கர் அங்கே போய் சேர்ந்துட்டு என்ன பண்ண போகிறாரு? இதே அங்கே இருக்கக்கூடிய பர்வேஸ் அவர்களுக்கும் அமைச்சராக இருக்காருங்க, அவங்களுக்கும் இவங்களும் எவ்வளோ பஞ்சாயத்து ஆயிருக்கு தெரியுமா? எவ்வளோ நேரத்தில் வந்து இவர் அங்கே இருக்கிற மற்ற கட்சிக்காரர்கள்லாம் அமைக்கியிருக்காரு தெரியுமா? தாவேக்கால இருக்கிறவங்கள தலை தூக்க விடாமல் பண்ணுறது, திமுகவில் இருக்கிறவங்கள மட்டப்படுத்துறது, அதிமுகவில் இருக்கிறவங்கள இன்னும் மட்டப்படுத்துறது, எவ்வளோ பண்ணியிருப்பார் விஜயபாஸ்கர். குட்கா கேஸ் இப்படி ஒரு அதாவதுங்க, தாவேக்கான்ற ஒரு கட்சியில் வரவங்களை சேர்த்துக்கிற ஒரே காரணத்தினால இவங்கெல்லாம் போகிறாங்க. இந்த கதவு அடைக்கப்பட்டு விட்டால் இவங்க போக மாட்டாங்க. இபிஎஸ்க்கு என்ன, சரி யார் யாரெல்லாம் போகிறீங்களோ போங்க. இப்போ என்ன இபிஎஸ் பேசினாலும் எடுபடாது. எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன பேசினாலும் எடுபடாது. ஸ்டாலின் இப்போ என்ன பேசினாலும் எடுபடாது. ஜாட்டியே எடுத்து சொக்காயை கட்டிட்டு கோயில் முன்னாடி நின்று 2 பேரும் அடிச்சிக்கினாலும் பா ஓரமாக போய் அடிங்க, விஜய் அண்ணா கோயிலுக்கு வராருன்னு. இல்லைங்க, இவர் பண்ணுற அக்கிரம் தாளாமல் தான் நாங்கள் ஜாட்டியை தச்சுக்கிறோம். இல்லை, மைண்ட் செட் அப்படி செட் ஆகி போயிருக்குது. இது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆனாதான் இவர் என்ன ஆட்சி பண்ணுறாரு, இந்த ஆட்சியினுடைய லட்சணம் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மக்கள் வந்து ஒரு புரிதலுக்கோ இல்லை அந்த சாந்தத்துக்கோ வருவாங்க. அதுவும் இளைஞர்கள் சுத்தமாக சிந்திக்கிற தன்மையிலே கிடையாது. அவங்களுக்கு வந்து என்ன நடக்குது ஏதுன்றது எதுவுமே ஐடியாவே கிடையாது. அவங்கள பொறுத்தவரை இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ வைகை செல்வன் ஒதுங்கினது தான் பெரிய செய்தி. இப்போது ஏன்னா இப்போ வைகை செல்வன் விலகிட்டதுனால ஒரு 100-150 பீப்பா எண்ணெய் சுமந்துக்கிற கப்பல் வந்து அப்படியே திறந்து விட்டாங்க. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை கம்மியாயிடுச்சு, தங்க விலை குறைஞ்சிச்சு, வெள்ளி விலை ஏறிச்சு, வங்கியெல்லாம் வந்து வட்டியை குறைச்சிட்டாங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டில். பொழுதுக்கும் இதே தான் பேச்சு. அதிமுக அவர் கூட்டாரு, அதிமுக மொத்தமாக அதிமுக போயிடுச்சுன்னு எழுதிடுங்கன்றான். நான் அதிமுகவுக்கு பதிலாக தாவே அதிமுகன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஆவே தாவேக்கான்னு வச்சுக்கோங்க, பேரை தாவேக்கான்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஒன்று இப்படிக்கா ஆற்றுங்க, இல்லை அப்படிக்கா போட்டு அப்படிக்கா ஆற்றுங்க, ஆற்றிட்டு போங்க. இன்ஸ்டால்மெண்ட்டில் போய் சேர்ந்து நிற்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்றதுன்னு முடிவு பண்ணிச்சு மொத்தமாக போங்க, அடுத்த வேலையாச்சும் பார்ப்பாங்கல்ல. பொழுதுக்கும் இது அதாவது இந்த ரெட்டலைன்ற அந்த சின்னம் இருக்குல்ல, அதுக்கு வாய் இருந்தால் இவங்களெல்லாம் அந்த கேள்வி கேட்கும். பதவி அனுபவிச்சுட்டு எம்எல்ஏ ஆகிட்டு செல்வந்தர்கள் ஆகிட்டு கோடீஸ்வரர்கள் ஆகிட்டு இன்றைக்கி ஒருத்தர் பலனை அனுபவிச்சுட்டு அதுக்கு காரணம் சொல்லி விட்டு ஓடுறது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து மாத சம்பளத்துக்கு வேலை போனவங்க கிடையாது. இவங்கெல்லாம் பெரிய அளவில் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சவங்க. ₹1 ₹2 கிடையாது. யாரும் ஏழைப்பாழெல்லாம் கிடையாது. ஏழைப்பாழை எத்தனை பேர் சேர்த்துக்கிறாங்க, சேர்த்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எந்த கட்சியில் காட்டுங்க பார்க்கலாம். அதனால் பசை உள்ளவர்கள் பசையை தேடி போய் ஒட்டிக்கிறாங்க. இது ஒரு அப்படியே அட்டைப்பூச்சி எப்படி வந்து ஈரத்தை நோக்கி போய் ஒட்டுமோ, ஒட்டிக்கிட்டு அது வலுப்பெறுமோ, அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் தலைமை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எது தான் எல்லாம் சரியாக இருக்குதா? கரூரில் 42 பேர் இறந்தப்ப அப்போ எல்லாம் சரியாக இருந்ததா? இன்றைக்கி அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? காவல்துறையை வைத்து கொலை செய்தீர்கள். நான் கேட்குறேன், காவல்துறையில் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்களே நிறைய பேர், உங்களுக்கெல்லாம் வந்து இதே ஒரு பத்திரிக்கையாளர்களெல்லாம் கொலைகாரன்னு சொல்லியிருந்தா, காவல்துறை சொல்லியிருந்தா அவங்களெல்லாம் கோவம் வரும்ல அப்படியே. அமைச்சரே சொல்கிறாரு, இன்றைக்கி நீங்கள் தான் கொலை பண்ணிட்டீங்களாம். திமுகவோட சேர்ந்து காவல்துறை என்ன பண்ணிச்சா, கரூரில் கொலை பண்ணிச்சான். அதான் சொல்கிறார் அவர் ஒரு அமைச்சர் என்பதே மறந்துவிட்டு எதையோ பேசுகிறோன்னு சொல்லிட்டு பேசுகிறார். இப்போ நம்ம எதனா சொன்னோன்னா தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. வைகோ பேசினார், தவறாக ஊடகம் புரிஞ்சுக்கிச்சு. அமைச்சர் கை கால் அமுக்கி விடுவார் ஒரு குழந்தையோட அனுமதி இல்லாமல். தவறாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு மாத்திரையை வந்து வச்சு போட்டு அமைக்கிட்டு இருப்பார் ஒருத்தர். அந்த மாத்திரையை வந்து நான் குழந்தைக்காக பயன்படுத்த, நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. சாதி அடிப்படையில் ஒரு ஐடி கார்டை போட்டு நாங்கள் கொடுப்போம்னு ஒரு அமைச்சர் சொல்லுவார். பத்திரிகை அதை தவறாக புரிஞ்சுக்கிச்சு, மக்கள் அதை தவறாக புரிஞ்சுக்கிச்சு. எவ்வளோ விஷயம் தவறாக புரிஞ்சுக்கிறது, எத்தனை நாளைக்கு தவறாக புரிஞ்சுக்கிறது. குதிரை பேர் அரசியல், இந்த சைடு நடந்தால் அன்பு, அன்பால் எல்லாம் வந்து தாவேக்கா செய்கிறாங்க. அந்த சைடு நடந்தால் குதிரை பேரம். இதே திமுகவோ அதிமுகவோ பண்ணுச்சுன்னா அது குதிரை பேரம், அது தாவேக்கா பண்ணுச்சுன்னா அன்பால் பண்ணுது. இதை கேள்வி கேட்டால் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தானே போகுது. அதனால் இது வந்து இதெல்லாம் குறைச்சிட்டு மக்களுக்கு எப்போ கரண்ட்டு மின்சார தடை பிரச்சனை இல்லாமல் கிடைக்கும், குடிக்கிற தண்ணி எப்போ சீராக கிடைக்கும், அதை தான் பார்க்கணும். இப்போ படித்த உடனே வேலை வாய்ப்பு கிடைக்குதா?
பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கா, லஞ்ச லாவணியம் குறைஞ்சிருக்கா, அதை பார்க்கணும். பொழுதுக்கும் திருப்பி இவங்கள இந்த இந்த ஆட்சி 5 வருஷம் இருக்க போகுது. பயம் அப்படியே பதட்டம், பதறி அது ராகுல் காந்தியோட மனநிலை. அது பயந்து இருப்பார் அவர். என்னைக்குன்னா ஒரு நாள் கான்ஃபிடென்ட்டாக ராகுல் காந்தி ஒரு எலெக்ஷனை அப்ரோச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அவர் ஒரு விஷயத்தில் தலையிட்டாருனாலுமே அது தான் போகும். தமிழ்நாடு அரசியலில் ராகுல் காந்தி கம்யூனிஸ்ட் தலைவர் பேபியோட தலையிட்டதுனால இந்த ஆட்சி இப்படி வந்துச்சு. இவர் தலையிடாமல் இருந்திருந்தாருன்னா தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி போயிருப்பாங்க. வேறு வழி கிடையாது. ஒன்று 2 சேரணும், இல்லை 2 3 சேரணும், இல்லை 1 3 சேரணும். அப்படி சேர்ந்தாதான் இங்கே ஆட்சியை பிடிக்க முடியும். அப்படி வந்துச்சு நம்பர். ஃப்ராக்மெண்டட் வேர்டிக்ட், யாருக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ராகுல் காந்தி குறுக்கில் போகுது, என் 5 வேஸ்ட்டாக போயிட போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த மாங்காய் எடுத்துன்னு வந்து தேங்காய் கூடயும் கொய்யா கூடயும் சேர்த்து விட்டார். இப்போ அது தேங்காயின்னு சொல்ல முடியாது, அதை மாங்காய் கூடனும் சொல்ல முடியாது, அதை கொய்யா கூடனும் சொல்ல முடியாது. எது ஃபஸ்ட்டுனா ஒரு 2 பழம், ஒன்று தாவேகா கூட, இன்னொன்று அதிமுக கூட, 2 130 140 போயிருக்கோம். இந்த பிரச்சனைலாம் இல்லை, அது மாட்டுன்னு போயிருக்கோம். அது இன்னொன்று இபிஎஸ்க்கு அவர் சொல்கிறாங்க, அவர் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டவொன்னே சாதாரணமாக விஜய் சார் ஒத்துக்க மாட்டார். அவர்கிட்டே போய் அது வேணும் இது வேணும்னா ஒத்துக்கிறவரா அவர்? மொத்தமாக போச்சு. இது நடந்துக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் வந்து நான் 5 தரேன், நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், இவங்ககிட்ட பேசுகிறேன், ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தாரு. ஒழுங்காக நினச்சாரா? அது இப்படி இருக்கு. அதை இப்போ சரி செய்யறதுக்காக இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் போயிடும். ஸோ சப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 1.5 வருஷம், அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 வருஷம். ஸோ ஃபஸ்ட்டு 1.5 வருஷம், அப்புறம் கஜானா இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ ஒரு 2 வருஷம் ஒன்றுமே இல்லாமல் போகும் போல இருக்குது. நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் வைகை செல்வன் அதிமுகவில் இருந்தானா, தாவேகாவில் இருந்தானா, இல்லை திமுக போனான்னா? உங்களுக்கு பிரச்சனையே பாருங்கள். இப்போ இந்த சம்மருக்கு கரண்ட் பிரச்சனை சரியாகலை, இந்த சம்மருக்கு சரியாகாது, இந்த மழைக்கும் சரியாகாது. மழை டைம்லேயும் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வரும், கரண்ட்டு போகும், ஆள் இல்லை, பற்றாக்குறை. அப்போ மழையும் போச்சு. சரி, இந்த மழைக்கு இந்த இதுக்கு சரி பண்ணால் தான் அடுத்த சம்மருக்கு மார்ச் ஏப்ரல் மேக்கும், அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்கும் சரியாக முடியும். இந்த வருஷம் நீங்கள் சரி பண்ணலாம், அடுத்த வருஷமும் அவுட்டு, அடுத்த வருஷமும் மின் பற்றாக்குறை இருக்கும். அடுத்த டிசம்பர்லேயே உங்களுக்கு மழை பிரச்சனை இருக்குது. தண்ணி இல்லை, காவேரியில் மேகதாதுல குடிக்கிற தண்ணி ஒரு சில இடத்துல கம்மியாக வருது. எங்களுக்கு வந்து இந்த கடல் நீர் சுத்திகரிப்பு தண்ணி வேண்டாம், எங்களுக்கு நிலத்தடி நீர் கொடுங்கன்னு சொல்லி ஒரு சைடு கேட்குறாங்க. ஈசிஆரில் உத்தண்டி சைடெல்லாம். இதெல்லாம் பார்க்குறதா? இல்லை உட்காந்து விஜயபாஸ்கர் போயிட்டாரு, எம்ஆர் போயிட்டாரு, கரூருக்கு ஆதவ் போகிறாரு, இதை பார்க்குறதா? சரி, இப்போ கரூருக்கு ஆதவ் அர்ஜுனா போகிறாரு, விஜய் சார் போகிறாரு, என்ன ஆகிட போகுது? கரூருக்கு அரசியல் தானே பேச போகிறீங்க. கரூருக்கு எதனா திட்டம் அதெல்லாம் அறிவிச்சிங்க. 2 மாதம் ஆகும் போகுது, போகவே இல்லை. இப்போ இடைத்தேர்தல் அங்கே வரணும், அதனால் போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு அதுக்கப்புறம் தேர்தல் ஓட்டுக்கு போக போகிறீங்க, அவ்வளோதானே. கரூர் மக்களுக்கு அங்கே போயிட்டு ரொம்ப நாளாக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் போய் பார்க்க முடியல, சட்டம் சிக்கல் இருந்தது, காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கல, அந்த மாதிரி பிரச்சனைகள். இப்போ பணி நியமன ஆணைகளை வழங்கி 41 குடும்பத்துக்கும் அரசு பணிகளை வழங்கி அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல இப்போ முதலமைச்சராக போகிறாரு சில விஷயங்களோட. விஜய் இறந்தவர்களுக்கு அண்ணனா ஆட்சிக்கு பொறுப்பேற்ற மறுநாள் போயிருக்கலாமே. பணி நியமன ஆணையெல்லாம் அப்புறம், இறந்தவங்களுக்கு அண்ணனா ஆட்சியை சரி ஓகே. திமுக ஆட்சியில் இருந்தப்போ போலீஸ் துறையை பார்த்து உங்களுக்கு பயம் போல, இப்போ பயம் போயிடுச்சு. உங்கள் தான் போலீஸ், இப்போ உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, போகிறீங்க. மறுநாள் 2 நாளில் போயிருக்கலாம். அந்த அமைச்சர் அதாவது அங்கே உள்ளூரில் இருக்கிற எம்எல்ஏ ராஜினாமா பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சில வழக்குகளை தீவிரப்படுத்தணும், ஒரு சில விஷயங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி மீது வந்து ஒரு சில வழக்குகள்லாம் தொடரப்பட்டுட்டு அப்புறம் போகணும். அதெல்லாம் ஒரு டிசைனா இல்லை? இதில் மனிதாபிமானம் தெரியுதா, இல்லை அரசியல் டிசைன் தெரியுதா? இப்போ ஒருத்தருக்கு பாதிப்புன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தேர்தல் நின்று நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் பதவி அதிகாரம்லாம் வந்ததுக்கப்புறம் போய் அவரை பார்ப்பீங்களா, இல்லை அவங்க பாதிப்பில் இருக்கிறாங்கன்னு உடனே போய் பார்ப்பீங்களா? எப்படி நீங்கள் முட்டு குத்தாலும் லாஜிக் வரலையே. சரிங்க, விஜய் ரசிகர்கள் அதை ஏற்றுக்குருவாங்க, அவங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் ஒரு பத்திரிகையாரா, நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, அது மாதிரிலாம் நல்ல விஷயம். வாழ்க ஐயா எம்ஆர் விஜயபாஸ்கர், நல்ல வேலை நீங்கள் ராஜினாமா பண்ணீங்க, அதனால் விஜய் சார் கரூருக்கு வராரு, ஏதோ ஏழை பாழைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது, சந்தோஷம். நான் அதை குறை சொல்ல. இப்போ இதையே எவ்வளோ நாள் பண்ண போகிறீங்க? கரூரில் அவங்க பண்ணாங்க, அவரில் அவங்க பண்ணாங்க, இதையே 5 வருஷத்துக்கு கொண்டு வாங்க போகிறோம். அதுதான் இப்போ பிரச்சனை. கரூரில் இப்போ மண்ணு திருடி இருக்காரு அவர்.
மண்ணு திருடி கேஸ் எல்லாம் இருக்குது எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது. இதெல்லாம் யார் விசாரிப்பா? மண்ணு திருடுறதுக்கு ஹாங்காங் போலீஸ் கூப்பிட்டு விசாரிப்போமா? கரூரில் காவேரி ஆற்று படுகையில் இருந்த மண்ணை திருடினதுக்கு ஹாங்காங் போலீஸை கூப்பிட்டு விசாரிக்க முடியுமா? இல்லை ஐநா சபை வச்சு விசாரிக்க முடியுமா? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க சார். அங்கே இருந்த பழைய எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு உங்கள் கட்சியில் சேர்ந்துட்டாரு. எந்த லோக்கல் போலீஸை போய் விசாரிப்பான்? ஏன்னா அவர் தான் பத்திரிகையாளரா இல்லை சும்மா ஏதோ வந்து சாதாரணமானவரா? இப்போ வா அப்படின்னு கூட்டின்னு போகிறதுக்கு வண்டியில் விஜயவர்களும் சொல்லியிருக்காங்க தொட்டவங்களையும் விட மாட்டோம்னு. யாரா தொட்டவங்களும் விட மாட்டோம், ஏன்னா தொட்டவங்களை தூக்கி எங்கள் கட்சியில் சேர்த்துக்கோன்னு சொல்லியிருக்காரு. ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். பஞ்சு டைலாக் எப்பவுமே 2 லைன் தான் இருக்கும். அது கீழே என்ன திருக்குறள் 2 லைன் கீழே விளக்க உரை வரும்ல. தொட்டவனை விட மாட்டேன், இன்னொன்று என்னது தொட்டா விட மாட்டேன், தொட்டவங்களும் விட மாட்டேன். தொட்டா விட மாட்டேன் அப்படின்னா தொட்டா விட மாட்டேன், தொட்டவங்களும் விட மாட்டேன் என்ன அர்த்தம்னா, நீ தொட்டாலும் சரி இல்லை முன்னாடியே தொட்டிருந்தாலும் சரி 2 பேரும் எடுத்து என் கட்சியில் போட்டுக்கோன்னு அர்த்தம். அது புரிஞ்சிக்காம அதுக்குள்ளே விளக்கம். அது செய்யுள் செய்தி குறள். இந்த குறளுக்கு விளக்கம் என்ன? ஊழல் பண்ணியிருந்தாலோ ஊழல் பண்ணவங்களையோ எங்கள் கட்சியில் சேர்த்துக்கும். ஊழல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஐயா ஆதவர்ஜுனா கருப்பு பணம் வச்சுருந்ததா அவர் மேலே அமலாக்கத்துறை சேர்த்துக்கிட்டாரு. முன்னாடி தொட்டவங்க ஊழலில் தொட்டவங்க யார்? ஐயா விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் சேர்த்துக்கிட்டாரு கட்சியில். அவரு சொல்லுபடி தானே நடந்துக்கிறாரு. நீங்கள் புரிஞ்சிக்காம தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யார் தப்பு? அவர் என்ன சொன்னாரோ அதுதான் பண்ணுறாரு. அவர் வார்த்தையிலையும் எதுவுமே மாற்றியெல்லாம் பேசுறது கிடையாது. விஜயண்ணா கரெக்டாக தான் இருக்கார். நம்ம தப்பாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து இன்னும் யாரெல்லாம் தொட்டவங்க இருக்கிறாங்களோ எத்தனை போய் குத்திங்கன்னா இப்போ அநேகமாக வைத்தியில் இவருக்கு இன்னைக்கு நேரில் கட்சி விட்டு அவரே தானாக வைகை செல்வனுக்கு என்ன பிரச்சனைனா பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணல. வைகை செல்வன் வந்துட்டு ஓரளவுக்கு சொற்பொழிவாளர், ஒரு இலக்கியவாதி, பெரிய அளவுக்கு ஒரு பேர் ரிப்பேர் ஆகல, பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணல. அவர் அதை பண்ணியிருந்தாருன்னா இந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு கட்சியில் ஒரு சேர்த்துருப்பாங்க. குறிப்பாக தாவேக்கால இப்போ சீசனு அவர் கம்மியாக அந்த இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் ஓபிஎஸ் அளவுக்கு அவர் வருமானம் கிடையாது. அந்த காரணத்தினால்தான் அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிறாரு வெளியில் வந்துட்டு. ஆனால் போனோன்னு ஆசை இருக்குது. எங்கன்னா யாருன்னா கூப்பிடுவாங்களா, யாருன்னா வாய்ப்பு கொடுப்பாங்களா? அப்போது அரசியலுன்றது வந்து ஒரு வாய்ப்பு, சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி, அப்படி தான் பார்க்குறாங்க எல்லாம். யாரும் அதை வந்து ஒரு கண்ணியமாக அரசியல்ன்றது வாழ்க்கையில் ஒரு அங்கம், எனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு தொழில், எனக்குன்னு ஒரு வியாபாரம், நான் அது கூட சேர்த்து அரசியல் பண்ணிட்டு போகிறேன், 4 பேருக்கு உதவி பண்ணிட்டு போகிறேன். ஆட்சி வந்ததுன்னா அப்போ முழு நேரமாக ஒரு எம்எல்ஏவோ எம்பியாக இருந்தால் முழு நேரம் அப்படிலாம் கிடையாது. பொழுதுக்கும் வருமானம் வர மாதிரி பண்ணணும் இருக்கணும் அரசியலில். இப்போ இப்படியே போயிடுச்சுன்னா கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ, சிபிஎம்எல், இந்த விவசாயிகள் அணி, தொழிற்சங்கம் அதெல்லாம் மூடிடலாம். எதுக்கு? அப்படி ஒன்று வேணவே வேணாம். அரசியல் இருந்தால் வருமானம் பண்ணுற மாதிரி ஒன்று. தொழில் என்ன அரசியல், வியாபாரம்னா அரசியல். அரசியல் வந்து ஒரு சேவை என்பது செத்து போய், அதாவது உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குது. அதை வந்து தாவேக்கா வந்து அப்படியே அறக்குது போட்டு மொத்தமாக முடிஞ்சிரு அப்படின்னு. சும்மா கூட யாரும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடாது. எதிர்கட்சியில் இருந்தால் அவங்க எதனா 4 கேள்வி கேட்பாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. எது விமர்சனமே இருக்கக்கூடாது. எங்களை எதிர்த்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது, முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஊழல் பண்ணார், யார்கிட்டயும் மிரட்டி காசு வாங்கினாரு, சொத்து குவிச்சாரு, அதில் கைதுன்னா ஏதோ ஓகே ரைட்டு கௌரவமாக இருக்கும். பேசிட்டாராமா பயங்கரமாக. என்ன பயங்கரமாக பேசிட்டாருன்னு தெரில அவர் பொறுமையில். தாவேக்கால இருக்கிறவங்க பேசுகிறத விடவா எவ்வளோ வண்டியாக பேசுகிறாங்க. போய் கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்க சொல்லுங்கள். அவங்க கட்சியில் இருக்கிறவங்க படிக்க முடியாது அதை பொதுவாக. அதெல்லாம் வந்து யாருன்னா படித்து பார்த்தாங்கன்னா வாய் வந்து அவ்வளோ மட்டமான சொல்லாடல். அதெல்லாம் நம்ம சைடில் என்ன நடக்குதுன்னே தெரில. அப்போது அதாவது அவங்கெல்லாம் பேசுகிறது தான் பேச்சு, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பேச்சே கிடையாது.